என்ன தைரியத்துல இந்த மாதவி போயிட்டு, "ஏன் நந்தினி நீ தாலிய கழட்டல?" அப்படின்னு கேட்குறாங்கன்னு தெரியல. அவங்க தாலி, அவங்க இஷ்டம். நீங்க என்ன சொல்லியிருந்தா, நான் தாலிய கழட்ட சொல்லி கழட்டியிருப்பீங்களா? அப்போ உன் தாலி, என் தாலி ஒண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. இது புருஷன், என் புருஷன் என்ன வந்து ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணது. அது உனக்கு எங்க அம்மாவ வெறுப்பேத்துறதுக்காக சூர்யா கல்யாணம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் காட்டிட்டு போவாங்க. என்ன இருந்தாலும் தாலி, தாலி தான். எனக்கு வேலி, வேலி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ, இப்ப அர்ச்சனா வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போயிட்டு அந்த ரேணுகா வந்து கோல் மூட்டி விட்டுட்டு இருப்பாளா? இப்ப அர்ச்சனா வந்த உடனே பார்த்தீங்கன்னா முழுசும் இந்த வீட்டிலேயே இருந்தெல்லாம் நீ முடிவு பண்ணிட்டியா? அது நடக்காது நீ. கூடிய சீக்கிரமே உன்ன அடிச்சு தொரத்திட்டு, இந்த வீட்டுக்கு நான் சூர்யாவ அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே கல்யாணம் ஆன கேட்குறாங்க. மேல இருக்காங்க சொல்றாங்க. மேல வராங்க. ட்ரெஸ் போட்டு எடுக்குது. அப்படியே பார்த்துடுறாங்க. இப்ப சூர்யா பயங்கரமா முறைக்கிறாரு அர்ச்சனாவ பார்த்துட்டு. "உனக்கெல்லாம் மேனஸே கிடையாதா? ஒரு வீட்டுக்கு வர, ஒரு ரூமுக்குள்ள வர 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. கதவ தட்டிட்டு வரணும்னு தெரியாது. நாங்க ரொமான்ஸ் கூட பண்ணிட்டு இருப்போம்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. ஸோ இது சொல்றதுக்கு காரணம் அர்ச்சனாவ வெறுப்பேத்துறதுக்காக. "நீ என்ன வேணா வெறுப்பேத்துடா. நான் ஒண்ணுமே நெனச்சுக்க மாட்டேன்" அப்படின்னு மனசுல நெனச்சுக்கிட்டு உள்ள வராங்க. ஸோ உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "அர்ச்சனாம்மா வாங்க" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி சொல்லுவாங்களா? பட் நந்தினிக்கு இன்னைக்கு தான் அர்ச்சனாவோட ஒரிஜினல் முகமே வந்து தெரிய போது. போயிட்டு காஃபி கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. இப்ப சூர்யா சார் தனியா இருப்பாரா? சூர்யா சார் கிட்ட போயிட்டு "என்னாச்சு கையில உனக்கு? அடிபட்டுருச்சா? எப்படி ஆச்சு இதெல்லாம்?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்புறமா தான் சொல்றாரு சூர்யா சார், "ஸோ நீ ஒண்ணும் அவளுக்காகலாம் வந்து கைய வெட்டிக்கலையே" அப்படின்னு சொல்றாங்க. "நான் அவளுக்காக தான் வெட்டிக்கிட்டேன். அவலாம் ஒரு ஆளா? அவ ஒரு வேலைக்காரி. அவ ஒரு ஆளுன்னு அவளுக்காக போய் இப்படி பண்ணியிருக்கேன்னு" சொல்லுவாங்க. "அவ ஒரு ஆள் இல்ல. அவ என் ஆளுடி" அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியமா சொல்லுவாரு. என்னதான் சூர்யா சார் வந்து அவங்கள சொல்லியே சொல்லியிருந்தாலும், மனசாரையும் சரி அவங்கள விரும்புறாங்க நம்ம நந்தினி மேடம. இப்ப சொன்னாங்க இல்லையா, "அவ ஏன் ஆளு" அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து அந்த வட்டிக்காரன் கையில சொல்லியிருந்தாங்களாம். இவ்ளோ பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. நான் தொட்டு தாலி கட்டின என் மனைவிடா அவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்கன்னா, விஜி வந்து இவங்கள கேட்டிருக்க மாட்டாங்க. இவரு குடிச்சிட்டு வந்து "நீ கிளம்பு வெளிய வீட்ட விட்டு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கவும் மாட்டாரு. ஸோ இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் நம்ம சூர்யா சாரும் கொஞ்சம் வந்து அவங்கள மனைவியா ஏத்துக்கணுன்றது தான். ஸோ நீங்க கணவன் மனைவியா வாழலையே, நீங்க சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவி கூட குத்தி காமிச்சுட்டு போயிருப்பாங்க நம்ம நந்தினி மேடம. ஸோ இப்போ சூர்யா இப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா டைரக்ட்டா நந்தினி கிட்ட போயிட்டு, "நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல அவன வசியம் பண்ணி வச்சுட்டு இருக்கியா? சூர்யா எனக்கானவன். நான் கண்டிப்பா ஒரு நாள் சூர்யாவ அடைஞ்சே தீருவேன். உன்ன சீக்கிரமா, கூடிய சீக்கிரமாவே இந்த வீட்ட விட்டு அடிச்சு தொரத்துறேனா இல்லையான்னு பாரு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இத்தன நாளா வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். நீங்க தான் வந்து கரெக்ட்டான ஜோடின்னு சொல்லியிருந்த அர்ச்சனா, இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்துடுது. அதாவது நந்தினிக்குள்ள. இப்ப நந்தினி என்ன சொல்றாங்கன்னா, "இத்தன நாளா அர்ச்சனா அம்மாவ தப்பா நினைச்சுறீங்களே, இவ இவ்ளோ கேடு கெட்டவளா இருந்திருக்காளே" அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க இப்படி பேசுனத அப்படியே போயிட்டு நம்ம சூர்யா சார் கிட்ட சொன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். இவங்க மிரட்டுனத அப்படியே போய் சொல்லிடலாமா அப்படின்னு பார்க்குவாங்க. ச்சே ச்சே பிரச்சனை வீணா வந்து வளரும் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ சூர்யா ஏற்கனவே சொன்ன மாரி எப்பப்பலாம் அர்ச்சனா இங்க வந்து போறாளோ, எப்பப்பலாம் அர்ச்சனாவ நாம பார்க்குறோமோ எங்கேயோ ஒண்ணு. ஆனா எந்த இடத்துல அவள பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வந்து நமக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்ப தான் வந்து நம்ம நந்தினி யோசிச்சு பார்ப்பாங்க. ஆமா நம்ம 2 பேரும் ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கேயும் அவங்க வந்தாங்க. நம்மள கடத்தியிருந்தாங்க. அதே மாரி நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது வந்தாங்க. அங்கேயும் வந்தாங்க. அதே மாரி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஸோ சூர்யா சார் சொன்னது ஒரு வகையில உண்மதான். அர்ச்சனா எந்த இடத்துலலாம் நம்மள மீட் பண்றாங்களோ, அந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை வருது. சூர்யா சாருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவங்க நெனச்சிட்டு இருப்பாங்க. ஸோ சூர்யா சார் கிட்ட வந்து இந்த மாரி அர்ச்சனா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லல. பட் இந்த அர்ச்சனா வெளிய போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவியும் இருப்பாங்க, சுந்தரவள்ளியும் இருப்பாங்க. சுந்தரவள்ளிய கையில வந்து, "ஆன்டி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டான் சூர்யா?" அப்படின்னு கேட்பாங்க. "எல்லாம் அந்த வேலைக்காரிக்கதாம்மா" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே உன்ன இந்த வீட்டு மருமகளா மாத்துறேன், அவள அடிச்சு தொரத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவி மாதவி முன்னாடியே வச்சுக்கிட்டு சுந்தரவள்ளி அர்ச்சனா கிட்ட சொல்லுவாங்க. இப்போ மாதவிக்கு பயங்கரமா பயம் வந்துடுதுங்க. இவ மட்டும் இந்த வீட்ல வந்துட்டாள்னா, நம்மள அடிச்சு தொரத்திருவாளே! நம்பார் அப்புறம் எப்படி நகை போட்டுட்டு, மினுக்கிக்கிட்டு இந்த புடவையெல்லாம் காஸ்ட்லியா வாங்கி கட்ட முடியும்? அப்புறம் நம்ம வந்து வேற வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போற மாரி ஆயிடுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால எப்படிம்மா இப்போ வந்து நீ கண்டிப்பா அர்ச்சனாவ வந்து நந்தினிக்கு அதாவது நந்தினி இடத்துல வச்சு பார்த்தேன்னா, சூர்யா அமைதியாவே இருக்க மாட்டான். இப்ப இருக்கிறதோட டபுள் மடங்கு பிரச்சனை நம்ம வீட்ல போகுமா? தயவு செஞ்சு அந்த மாரி தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவி சுந்தரவல்லி அம்மைகள் சொல்லுவாங்க. சுந்தரவல்லி அதுக்கு உன் வேலைய மட்டும் பாரு. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், யார கொண்டு வரணும், யார கொண்டு போணும்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ மாதவிக்கு ஏற்கனவே வந்து பயங்கரமான ஒரு பதிலடிய குடுத்தாங்க நம்ம நந்தினி. உங்க தாலிய கழட்ட சொன்னா கழட்டுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, உன் தாலி என் தாலி ஒண்ணுன்னதுக்கு எல்லாமே ஒண்ணு தான். தாலினா வேலி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. நல்ல பதில குடுத்துட்டு. ஸோ
அர்ச்சனா பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ரேணுகாவுக்கு கால் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணு, அந்த வீட்டில் கூடிய சீக்கிரமே அவளை அடித்து துரத்திட்டு நானே உனக்கு முதலாளியாக வர போகிறேன். அதனால் அவள் என்ன பண்ணாலும் சரி எனக்கு சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து சூர்யா சாரை குடியிலேருந்து திருத்துறதுக்காக மட்டுமோ, அதுவும் இல்லாமல் அந்த கையடி பட்டத்துக்கு மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா அந்த அந்த பொண்ணு. ஸோ அவள் என்ன பண்ணுவான்னு தெரியலம்மா, அவள் என்ன பண்ணாலே உங்களுக்கு உடனடியாக நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க ரேணுகா. இப்போது அர்ச்சனா வந்து எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க சுந்தரவல்லி. ஆனால் எப்படியாச்சும் நந்தினியை தவிர வேறு யாருமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்ம மாதவி. அதனால தான் தாலியை கழட்டி கொடுக்க சொல்லி நீ கேட்டு அங்கே நிறுத்தினாங்க அந்த டைமில். அதனால தான் நம்ம சூர்யா சாருக்கு கோவம் வந்து அந்த இடத்துல வந்தார். இதை சுந்தரவல்லி அம்மாவே கேட்டிருப்பாங்க மாதவி கிட்ட, நீ ஏன் அப்படி பண்ண, அவளை ஏன் தாலியை கழட்டி கொடுக்க சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இப்போ சுந்தரவல்லி அம்மா நம்ம நந்தினியை கூப்பிட்டு என்ன கேட்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் போகிற நைட்டே முடிவு எடுத்தல, நைட்டே போக வேண்டியது தானடி, எதுக்கு காலையில் வரைக்கும் காத்துட்டு இருந்து நம்ம மாதவிக்கு பதில் சொல்லி அங்கே சண்டை நடந்து சூர்யா வந்து உன்னை தடுத்து நிறுத்துற வரைக்கும் நீ ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்த, போகிறன்றவ காலையில் வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணோம், அதாவது நைட்டே கிளம்பியிருக்கலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா நைட் இவங்க 2 பேரும் சண்டை போட்டது நீ வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி அம்மா வெளியே நின்று கேட்டு சிரிச்சுட்டு மனசு நிறைவாக தான் போனாங்க. அதனால தான் இப்படி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் கூட நான் சேர்ந்து வாழணும்னு நினச்சி வரல, ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் சேர்ந்து வாழ்ந்துருவோம் போல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ஆசை மட்டும் இன்னொரு நாள் உன் மனசில் வந்துச்சுன்னா உன்னை அடியோடு அடித்து துரத்திடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போது நம்ம அருணாச்சலையா இருந்துக்கிட்டு சுந்தரவல்லி பணக்கார பொண்ணாக தான் உன் மருமகளாக வரும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பணக்கார பொண்ணு மனசை விட இந்த மனசு ரொம்ப ஒரு பெரிய மனசு, ஆனால் அவளை நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேற, ஏழன்ற ஒரே காரணத்தினால நல்ல மனசாக இருந்தாலும் அவளை ஏற்றுக்க மாட்டேன் நீ நந்தினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இவோ என் வீட்டில் வேலை செஞ்சுட்டு என் குப்பையை வாரி கொட்டிருந்தவ, இந்த வீட்டு மருமகளாக எனக்கு ஈக்குவலாக இந்த வீட்டில் வந்து இந்த சுற்றிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா. ஸோ அப்போ நல்ல மனசை பார்க்க மாட்டேன், அந்தஸ்து இருந்தால் போதும், அவள் கேடு கெட்டவளாக இருந்தால் கூட உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குவாங்க. சும்மா பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் மட்டும்தான் இவன் இந்த வீட்டில் இருக்கா, இல்லைனா இவளெல்லாம் எப்பயோ அடித்து துரத்திருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே நந்தினி நீ எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு பெற்று கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுவார். என்ன திமிரு பார்த்தீங்களா இவங்களுக்கு என் கண்ணு முன்னாடி இப்படி பேசிட்டு போகிறாரு பார்த்தீங்களா உங்கள் அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிக்கிட்டையும் சூர்யாக்கா கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம சுந்தரவல்லி அம்மா. நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, தயவு செஞ்சு இந்த அர்ச்சனாவை சீக்கிரமாக அடித்து துரத்து, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நான் போயிட்டு நம்ம நந்தினி கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாண்ணே, இத்தனை நாளாக அவங்க பேசின விதம் வேறு, ஆனால் இன்றைக்கி பேசின விதம் வேறு, என் தாலிக்கு பங்கு போகிறதுக்கு வந்துட்டியா நீ, கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டு உன் இடத்துக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்லாம் சவால் விட்டுட்டு போகிறாங்கண்ணே, ஆனால் நான் இத்தனை நாளாக இவங்க ரொம்ப நல்லவங்க நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இத்தனை நாளாக நீங்கள் நல்லவங்க நம்பிட்டு இருந்த இப்போ எப்படி அவள் கெட்டவளானா, அவள் ஆல்ரெடி கெட்டவ தான் உங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்கா, அவளெல்லாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்கிறதில்ல, அவள் எப்போ வந்தாலுமே எனக்கு மிளகா வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம்னா எடுத்து சொல்லிட்டு இருப்பாரு. ஆமாண்ணே, இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட உஷாராக தான் இருக்கணும். சூர்யா சார் சொன்ன மாதிரி அவங்க எப்பெல்லாம் வராங்களோ அப்போல்லாம் ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டே இருக்குது, நான் தாக்கிறதே இருந்துக்கிறேன் இதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போது விஜயும் அவங்க ஹஸ்பண்ட் விவேக்கும் பார்த்தீங்கன்னா வருவாங்க நம்ம சூர்யா சாரை பார்க்கறதுக்காக. என்ன நந்தினி, சூர்யானா தான் ஏதோ வந்து போதையில் விளாட்றாருனா நீயும் அவர் விட்டு போகலான்னு முடிவு எடுக்கிறது சரியா, பாத்தியா அவருக்கு எவ்வளோ அன்பு இருந்தால் அவர் கையை கிழிச்சு உன் கூட இருக்கணும்னு வந்து ஒன்று வர வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், அவர் அந்த இடத்துலேயே சொல்லியிருக்கலாமே நான் தொட்டு தாலி கட்டின மனைவி தான் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இல்லைக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. என்ன தான் அவர் இப்படி சொல்லலைனாலையும் இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கோம் நம்மளும் அவளை மனைவியை தான் ஏற்றுக்கணும். என்ன தான் வந்து நம்ம அம்மாவை விருப்பத்துறதுக்காக தாலி கட்டியிருந்தாலையும் உன் மனசில் இருந்ததெல்லாம் இப்போ வெளியே சொல்லிட்டல, அதனால் கண்டிப்பாக அவர் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. கல்யாணம் ஆனால் கூட கேட்டிருப்பாரு, 4 வார்த்தை இல்லை 40 வார்த்தை கேட்டாலையும் நறுக்குன்னு எல்லாரையாலையும் பதிலே சொல்ல முடியாத மாதிரி வாய் அடிக்கிற மாதிரி கேட்டோமா, அந்த அளவுக்கு சூப்பராக கேட்டேன். அந்த வீட்டில் யாருமே ஒன்று அன்றைக்கி எதிர்த்து பேசலை பார்த்தியா, ஏன்னா நீ கேட்ட ஒரு கேள்வியும் நியாயமான கேள்வி, உண்மையான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனால் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அர்ச்சனாவுக்கும் சரி நம்ம மாதவிக்கும் சரி கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அப்படி எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு வந்துடலான்னு அர்ச்சனா நினைக்கிறாங்க. எப்படியாச்சும் அர்ச்சனா வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு மாதவி நினைக்கிறாங்க. அதனால் நந்தினியும் இவங்களையும் சேர்த்து வச்சா மட்டும், நந்தினி சூர்யாவும் சேர்த்து வச்சா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும் நம்ம மாதவி. பட் அவங்க 2 பேரும் முதல் வாரிசை பெற்றுக்கிட்டா அப்புறம் நம்ம பெற்றுக்கலேன்னு அம்மா கேட்பாங்களேன்னு இருக்குது. மாதவிக்கு இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு தெரியல. இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, அந்த இந்த வீட்டிலே சொகுசான வாழ்க்கை, பணக்காரியான வாழ்க்கை, நகை போட்டுட்டு புடவை கட்டிட்டு வாழணும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க. அதெல்லாமே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினிக்கு தெரிய வரப்போகுது. நந்தினி இப்போ அர்ச்சனா கையில் முழிச்சுக்கிட்டாங்க, என்னைக்கு மாதவி கையில் முழிச்சுக்கிறாங்களோ அப்புறம் எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஃபுல் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுத்தை கூட்டம் மாதிரி நம்ம சூர்யா சார் இருக்கார். அவர் பலம் தாங்க இத்தனை நாளாக வந்து இவங்களை இந்த வீட்டில் இருக்க வைக்குது, இல்லைனா எப்பயோ அடித்து துரத்திருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாரும்
நம்ம அருணாச்சலம் சார் மட்டும் தான் இந்த நந்தினி இந்த வீட்ல இருக்குன்னு நெனைக்கிறாங்க. வேற யாருமே நெனைக்கிறதில்ல. ஒண்ணு மாதவி நெனைக்குவாங்க. அவங்க ஒரு காரணத்தால மட்டும் தான் நெனைக்கிறாங்க. இந்த வீட்ட விட்டு போயிட்டா வேற எவள்னா வருவா, நம்மள மதிக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வெறுத்தாலும் நந்தினிய சீக்கிரமாவே நான் வாழ்ந்து காமிக்கிறேன். வாசல்ல இருக்கிற செருப்பு பூஜை ரூமுக்கு போணும்னா அது கடவுளா தான் இருக்கணும். நான் கடவுளா மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா சவாலிட்டு இருப்பாரா? இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.